கும்பராசிக்காரர்கள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், அனுமன் சம்பந்தப்பட்ட விஷயம் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜென்ம சனியில் உள்ளீர்கள். கோபதாபம் வேண்டாம். வார்த்தைகள் விஷயத்தில் கவனம். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் விஷயத்தில் கவனம். எதிர்பார்க்காத இடத்தில் இந்த நல்ல செய்தி, புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தனிப்பட்ட முறையில் ஏற்றங்கள் காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் குரு பார்வை, செவ்வாய் பார்வை இருப்பதனால் டக்கு டக்கென்று தொழிலில் மாற்றங்கள், புதிய தொழில் தொடங்குவது, புதிய வேலைக்கு மாறுவது, கௌரவம் ஏற்படுவது, புதிய படிப்புக்கு செல்வது, பழைய படிப்பிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பெறுவதெல்லாம் ஏற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் தெளிவும், மனதில் சந்தோஷமும், மனதில் மிகப்பெரிய ஏற்றமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான அனுகூலங்கள் காணப்படுவது. எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் சுமூகமாக முடித்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டங்களை குறைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம். அனுகூலமான அமைப்பு, ஏற்றங்களான அமைப்பு. அனுமன் சாலிசா கூற கூற, அனுமன் சாலிசா கேட்க கேட்க ஜெயங்களுக்கு குறைவில்லாமல் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாகிஸ்தானத்தில் ராகு இருப்பதனால் ஆவேசம் அதிகரிக்கும். வேண்டாம். அண்டை அயலார் வீடு, தொழில், வெளியிடம், பயணங்கள், வார்த்தைகளில் மட்டும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். எழுதி போடுகிறேன் என்று பேப்பரில் எல்லாம் யாரை பற்றியாவது தவறாக எழுதி போட்டு, இல்லை என்றால் தவறாக கம்ப்ளைண்ட் கொடுத்து அது தெரிய வேண்டியவர்களுக்கு தெரிய வந்து வீண் பகை வருவதற்குண்டான, சிக்கல் வருவதற்குண்டான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.